மாம்பழம் இனிப்பானது அல்ல, ஆனால் கற்பனையே இனிப்பானது. மங்கை அழகுடையவள் அல்ல, ஆனால் கற்பனையே அழகானது. பொருள்களில் தினையளவு இன்பம் இருக்கிறது, ஆனால் அதனுடன் கலந்த துன்பமே பனையளவாக இருக்கிறது. புலன்வழி இன்பம் ஏமாற்றும் தன்மையுடையது. பொருள்களை பெறாதவரையிலும் மாயாஜாலம் நிலவுகிறது. அவற்றை பெற அவன் அருமுயற்சி செய்கிறான். அவன் மனம் கவலை சூழ்ந்ததாகிறது. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்குமா என ஏங்கி நிற்கிறான். பொருள் கையில் கிடைத்த அந்த நிமிடமே மயக்கம் தீர்ந்து விடுகிறது. தான் சிக்கலில் அகப்பட்டு கொண்டதாக அவன் காண்கிறான். இரவு பகலாக பிரம்மச்சாரி தனது திருமணத்தை குறித்து எண்ணியவாறு இருக்கிறான். திருமணம் நடந்ததும் தான் சிறையில் அகப்பட்டு கொண்டதாக எண்ணுகிறான். மனைவியின் அப்பரிமிதமான தேவைகளையெல்லாம் அவனால் திருப்தி செய்ய முடியவில்லை. வீட்டை விட்டு காட்டுக்கு செல்லவும் நினைக்கிறான். குழந்தை இல்லாத தனவான் குழந்தை பிறந்தால் இன்பமாக இருக்கலாம் என எண்ணுகிறான். அவன் இரவு பகலாக அலட்டிக் கொள்கிறான். ராமேஸ்வரம், காசி முதலிய இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று பல்வேறு சமயச் சடங்குகளில் ஈடுபடுகிறான். பிள்ளையை பெற்றதும் இன்பத்துக்கு பதிலாக துன்பத்தையே காண்கிறான். குழந்தை வலிப்பு நோயால் கஷ்டப்படுகிறது. பணமெல்லாம் டாக்டர்களுக்கு வீணாக செலவு செய்யப்பட்டும் பலனில்லாமல் போகிறது. இதுதான் மாயையின் ஏமாற்று வித்தை. உலகம் அனைத்தும் ஆசையின் வசமாகி நிற்கிறது. பொருள்களை பெற முடியாத நிலையில் துன்பப்படுகிறீர்கள். தேநீருக்கும் உணவுக்கும் பிறகு பாலும் பழமும்